இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸோட கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லேஅவுட் டயக்ராம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். இது எல்லா லைன்ஸையும் எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு லேஅவுட் டயக்ராம் மூலியமாக வந்து இருக்கும். ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஹெச்பியோட ஆங்கிள் 30 டிகிரி, விபியோட ஆங்கிள் 45 டிகிரி. இந்த லாங்குன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் ட்ரூ லென்த் எவ்வளோ 75 mm. ஓகே, ஒரு எண்டு வந்து 15 mm in front of VP, 15 mm in front of VP and 20 mm above HP. ஓகே, இந்த டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம எழுதிட்டு அடுத்து நம்ம ஸ்கேலை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ் ஒய், மேலே உள்ளது விபி ரீஜன், கீழே உள்ளது ஹெச்பி ரீஜன். விபி ரீஜனில் ஹெச்பியோட டேட்டாவை நம்ம ட்ரா பண்ணுவோம், ஹெச்பி ரீஜனில் விபியோட டேட்டாவை நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகே, கொஸ்டின்லேருந்து நம்ம இது தேவையான விஷயங்கள் நீங்கள் எடுத்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 20 அது ஹெச்பி தானே, அப்போ விபியில் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகே, 20. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து மேலே இருக்கிறது வந்து டேஷில் மென்ஷன் பண்ணும். ஓகே, இது எவ்வளவு 20, அடுத்து எவ்வளோ இருக்குது 15, அப்போ 1.5 15. ஓகே, இது என்ன பாயிண்ட்டு ஏ. ஓகே, அடுத்து ஹெச்பியோட டீட்டாவை எடுக்கணும். ஓகே, எத்தனை டிகிரி 30 டிகிரி, அதை வந்து விபியில் வச்சு எடுக்கணும். இது லேஅவுட் டயக்ராம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. நான் எதுக்காண்டி அந்த ஆங்கிள் அங்கே எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஓகே, அதான் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகணும், அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஓகே, 30 டிகிரி எடுத்தாச்சு. ஓகே, அண்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று பண்ணி ட்ரா பண்ணணும். இது எவ்வளவு 30 டிகிரி. ஓகே, அடுத்து விபியில் வச்சு 45 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் எடுக்கணும். விபியில் வச்சு 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் எடுக்கணும். அதே என்ன பண்ணணும், ட்ரா பண்ணிக்கணும் 45 டிகிரி. ஓகே, தென் இந்த ட்ரூ லென்த்தை வச்சு என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். ட்ரூ லென்த்தை வச்சு எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், 7.5 சென்டிமீட்டர். ஓகே, ட்ரூ லென்த்தை வச்சு 7.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. இந்த ஆர்க்கோட பாயிண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா B1'. ஓகே, அந்த ஆர்க்கோட பாயிண்ட் தான் என்னது B1'. அப்போ எனக்கு மேலே ஒரு லைன் கிடச்சிடும். என்னோடய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ் B', இது என்னது லோக்கஸ் A', இது என்னென்னு லோக்கஸ் A. ஓகே, கீழேயும் அதே மாதிரி ட்ரூ லென்த் அங்கே எவ்வளோ அடித்தோமோ அதே மாதிரி சேமான விஷயந்தான் 7.5 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ கீழே எனக்கு என்ன கிடச்சிரும், லோக்கஸ் பி கிடச்சிடும். ஓகே, லோக்கஸ் பி கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் B1', இந்த பாயிண்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா B2. ஓகே, இப்போ B1'லேருந்து அந்த லைனை அப்படியே இழுத்து எதுவரை கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா அந்த ஏ லைன் வரை கொண்டு வரணும். ஓகே, அந்த லைனுக்கான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா B1. ஓகே, அதே மாதிரி B2ல் இருந்து அந்த பாயிண்ட்டை மேலே வரைக்கும் நான் கொண்டு போய் அதை என்னென்னு சேர்க்குறேன்னா B2'. ஓகே, ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இதை மெஷர் பண்ணுவேன். இதை மெஷர் பண்ணி மேலே ஒரு ஆர்க். ஓகே, அது வெட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து இதை நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு B' அப்படின்னு பேர் கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி கீழே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே டாப் எங்கே ட்ரூ லென்த்துங்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுலேருந்து இதை மெஷர் பண்ணி அதை இங்கே வச்சு இந்த லைனில் வெட்டுற மாதிரி ஒரு ஆர்க், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B. ஓகே, இப்போ இதே என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த Bயும் B' சேம் லைனில் இருந்தது அப்படின்னா நான் செஞ்ச டயக்ராம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே வச்சு ஒரு ஆங்கிள் எனக்கு தெரியும் எவ்வளவு 30, இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 இருக்குது. இது வந்து டீட்டா, இது மொத்தமும் சேர்ந்து என்னது ஆல்ஃபா. ஓகே, அப்போ ஆல்ஃபாவோட இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 கிட்டக்க இருக்குது, 48 டிகிரி. ஓகே, ஆல்ஃபாவோட இது 48 டிகிரி இருக்குது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பை, ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பீட்டா. ஓகே, எனக்கு வந்து பை வந்து தெரியும் 45 டிகிரின்னு வந்து தெரியும், பீட்டா எவ்வளோன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும். இதுலேருந்து இது எவ்வளோ மென்ஷன் பண்ணிங்கன்னா 58 டிகிரி கிட்டக்க வருது. அப்போது பீட்டா = கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும்னா பார்த்துக்கிறேன்
55 தான் வருது. theta is equal to 55 டிகிரி. ஓகே, அவ்வளோதான். எக்ஸாக்டாக நான் எப்படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே, இதே மாதிரி ப்ரொசீஜர் இது எல்லா டேட்டாவுமே கொடுத்துருந்தா இப்போ சம் டேட்டா மிஸ் ஆகி நம்ம கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதணும். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a straight line 85 mm லாங்கு. அப்போ 85 என்னது ட்ரூ லென்த். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 mm in front of VP and 10 mm above HP. ஓகே, அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அதர் எண்ட் எப்படின்னு இருக்காங்க 50 mm அதர் எண்ட் இஸ் 50 mm in front of என்னது VP, 45 mm above HP. ஓகே, ட்ரா த இன்க்ளினேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் எப்போவுமே நான் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் டயக்ராம் என்ன பண்ணுவேன், XY லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகே, XY மேலே உள்ளது VP ரீஜன், கீழே உள்ளது HP ரீஜன். ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு இந்த 15 10 AM தான் எப்போவுமே உட்கார வைப்பேன். 10 வந்து எங்கே வரும், மேலே வரும். 15 வந்து எங்கே வரும், கீழே வரும். இது A', இது A. ஓகே, ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன், இங்கேயும் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அடுத்து எனக்கு ஆங்கிள் எதுவுமே வந்து கொடுக்கல, ஆனால் ஒரே ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் எண்டு ஒரு இது 50, இன்னொரு இது 45. VPயில் ஹெச்பியோட இதை ட்ரா பண்ணுவேன். இங்கே வச்சுட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிப்பேன். தரையிலேருந்து இங்கிட்டிருந்து இந்த 45 அப்படின்னு போட்டுருங்க. இது வந்து 10, இது வந்து என்னது 15. ஓகே, அடுத்து இன்னொரு ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க 50 கொடுத்துருக்காங்களா, தரையிலேருந்து 50 ட்ரா பண்ணிப்பேன். ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிப்பேன். இதுலேருந்து இது எவ்வளவு 50. ஓகே, இப்போது ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ட்ரூ லென்த் எவ்வளவு 85. ஓகே, அப்போது என்னோடய ஸ்கேலில் நான் 8.5 சென்டிமீட்டர் எடுத்துப்பேன். 8.5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இங்கே வச்சு இந்த லைனில் ஒரு ஆர்க் அடிப்பேன். அந்த ஆர்க்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B1'. ஓகே, அந்த லைன்லேருந்து என்ன பண்ணிப்பேன், அந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டு. ஓகே, அதே மாதிரி கீழேயும் ஒரு ட்ரூ லென்த்து அதே 8.5 வச்சு என்ன பண்ணுவேன், ஆர்க் அடிப்பேன். ஏன்னா எனக்கு என்னெல்லாம் கிடச்சிட்டு லோக்கஸ் ஆஃப் என்ன கிடச்சிட்டு, லோக்கஸ் ஆஃப் B' கிடச்சிட்டு, இது லோக்கஸ் ஆஃப் A' கிடச்சிட்டு, இது லோக்கஸ் ஆஃப் A கிடச்சிச்சு, இது லோக்கஸ் ஆஃப் என்னது B. ஓகே, கடைசி உள்ளது. ஓகே, 7.5 ஆர்க் அடிச்சாச்சு. இப்போ இந்த லைன்லேருந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஜாயின் பண்ணுவேன். இது வெற்ற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா B2. ஓகே, இதுக்கு அடுத்து சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே நான் பண்ண அதே மாதிரி தான். B1லேருந்து ஒரு லைன் இழுத்து Aல ஜாயின் பண்ணுவேன். B1'லேருந்து லைன் இழுத்து Aல ஜாயின் பண்ணுவேன். B2லேருந்து லைனை இழுத்து A' ஜாயின் பண்ணுவேன். இதுக்கு பேர் B2'ன்னு கொடுப்பேன், இதுக்கு பேர் B2ன்னு கொடுப்பேன். சாரி, B1ன்னு கொடுப்பேன். ஓகே, மேலேருந்து வர்றது B1, இங்கே B2லேருந்து போகிறது B2'. ஓகே, அடுத்து இங்கேருந்து இதை மெஷர் பண்ணுவேன். இங்கேருந்து இதை மெஷர் பண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிப்பேன். ஓகே, இப்படி வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிப்பேன். அந்த ஆர்க் வெட்டுற இடத்துல நான் பேர் கொடுப்பேன் B. இப்போ இதையும் இந்த ஆர்க்கையும் என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்த நான் மெஷர் பண்ணி மேலே வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிப்பேன். அதுக்கு பேர் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா B'. எப்போவும் நான் செக் பண்ணுற மாதிரி இந்த லைன் ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்ப்பேன். B'-ம் Bயும் ஜஸ்ட் லைன் இன்க்ளைன் டு த சேம் பிளேன், லைஸ் இன் த சேம் பிளேன். சார், இது தீட்டா, இதோட ஆங்கிள் ஆல்ஃபா, இதோட ஆங்கிள் பை, இதோட ஆங்கிள் பீட்டா. ஓகே, இதில் டாப் வியூ என்ன, ட்ரூ லென்த் என்ன, டாப் வியூவோட லென்த் என்ன, எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும். இதான் என்னது ஃப்ரண்ட் வியூ லென்த்து. ஓகே, இது என்னது டாப் வியூ லென்த்து. ஓகே, இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட் வியூ லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 7.5 வருது. ஃப்ரண்ட் வியூ லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 mm அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஓகே, டாப் வியூ லென்த் எவ்வளோன்னு பார்ப்போமா, அது ஒரு 7.5 தான் வருது. 75 mm டாப் வியூ லென்த். ஓகே, ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து போகலாமா. A line AB which is drawn 75 mm long. Okay, லைன் AB 75 mm long. ஒன் எண்ட் வந்து இதில் இருக்குது, ஹெச்பியில் இருக்குது, இன்னொரு ரெண்டு இதில் இருக்குது. Draw above HP line, draw the projection 25 mm in front of VP and another end.
நல்லா புரிஞ்சுக்கணும். 75 mm அப்படிங்கிறது ட்ரூ லென்த்து. ஒரு எண்டு 60 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனது விபி, அடுத்து 20 mm அபவ் ஹெச்பி அண்ட் அனதர் எண்டு, இதுதான் முக்கியமானது. ஓகே, அனதர் எண்ட் இஸ் 20 mm in front of VP, ஏதோ ஒரு டேட்டா and is above HP. ஓகே, another end is 20 mm in front of VP. ஓகே, இது எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த டேட்டாவும் எனக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கல. ஓகே, டாப் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்களோ, இந்த இருக்குல்ல டாப் வியூ லென்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 55. டாப் வியூ லென்த்து 55 கொடுத்துருக்காங்க. எப்படி நான் ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு எக்ஸு ஒய், இதுக்கு மேலே உள்ள ரீஜியன் விபி ரீஜியன், இது கீழே உள்ள ரீஜியன் ஹெச்பி ரீஜியன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 20 mm அபவ் ஹெச்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, இது தான் நான் என்ன பண்ணுவேன் ட்ரா பண்ணுவேன். சாரி, இது ஓகே. ஃபஸ்ட்டு என்னது 20 mm அபவ் ஹெச்பி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், 20 எடுப்பேன். 20 எடுத்து ஒரு எண்டு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்த 60 mm இதுவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஆண்டுன்னு கொஷினில். அப்போ இது 20 எடுத்தாச்சு. இன்னொரு எண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதே இதில் இது ரெண்டுமே ஜாயிண்ட்டாக ஒரே பாயிண்ட்டை தான் குறிக்கி, அதாவது விச் மீன்ஸ் ஏஏ தான் குறிக்கி. ஓகே, அப்போ இது என்னது ஏ டேஷ். இது அதே அப்படியே கீழே வச்சு 6க்கு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. 6க்கு எடுத்தால் அது என்னது ஏ. ஓகே, அதே என்ன பண்ணுவேன், நான் லைன் ட்ரா பண்ணுவேன். எனக்கு என்ன கிடச்சிட்டு, லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் கிடச்சிட்டு, இங்கே லோக்கஸ் ஆஃப் ஏ கிடச்சிட்டு. ஓகே, இப்போ எனக்கு லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் கிடச்சுன்னா சம் சால்வ்டு. ஓகே, ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ விபியோட இடத்துல நான் 20 எடுக்கும்போது இன்னொரு ப்ரொஜெக்டர் எங்கே கிடைக்கிது, எனக்கு கீழே கிடைக்கிது. ஓகே, இதான் அந்த சம்மோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டின்னு இல்லை, இந்த கான்செப்டுவல் வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், 2 mm எடுத்துக்கோங்க. 2 mm எடுத்தாச்சு. ஓகே, 2 mm இது வரைக்கும்னாலே போட்டுக்கணும், நமக்கு டவுட் வரும். ஓகே, இங்கே வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா, வேறு என்ன விஷயங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்க. டாப் வியூ லென்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்போவுமே டாப் வியூ லென்த்து இதிலேருந்து கீழேருந்து எடுப்போம். மேலே உள்ளது ஃப்ரண்ட் வியூ, கீழே உள்ளது என்னது டாப் வியூ. டாப் வியூ வந்து 55 கொடுத்துருக்காங்களா, அப்போது 5.5 வச்சு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவேன். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா B1. இந்த B1 எது வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மேலே வரைக்கும் என்ன பண்ணிடுவான் கொண்டு போயிடும். மேலே வரைக்கும் என்ன பண்ணிடுவான் கொண்டு போயிடும். ஓகே, மேலே வரைக்கும் கொண்டு போயிடுவோம். அதுக்கடுத்து எனக்கு ட்ரூ லென்த்தோ என்ன வியூ எனக்கு தெரியுமோ அந்த வியூ என்ன பண்ணுவோன்னா ட்ரா பண்ணுவோம். ஓகே, ட்ரூ லென்த் எனக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 75 கொடுத்துருந்தாங்களா. ஓகே, இப்போ இதில் மெஷர் பண்ணி 7.5 தான் இருக்குது. ஓகே, 7.5 இருக்குது. இங்கே வச்சு 7.5க்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர்க் அடிப்பேன். ஆர்க் அடித்து நான் மேலே வரைக்கும் என்ன பண்ணுவேன், எக்ஸ்டென்ஷனை கொண்டு போவேன். ஓகே, அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிக்குமா. இந்த பாயிண்ட் எனக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B1 டேஷ். எப்போவுமே ட்ரூ லென்த் கூட வெட்டுறது என்னது B1 டேஷ். இங்கேருந்து இந்த ஜாயின் பண்ணி விட்ருவோம், இங்கேருந்து இதை ஹரிசாண்டலில் போட்டு விட்ருவோம். அப்போ இப்போ எனக்கு என்ன கிடச்சிட்டு, லோக்கஸ் ஆஃப் என்ன கிடச்சிட்டு, B டேஷ் கிடச்சிச்சு. ஓகே, லோக்கஸ் ஆஃப் B டேஷ் கிடச்சிச்சு. அடுத்து எனக்கு டாப் வியூவோட லென்த்தை வச்சு எனக்கு ஒரு ஆங்கிள் க்ரியேட் பண்ணணும். இது வந்து வச்சு இந்த இடம் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தோம், இது 20ன்னு 10 பார்த்தோம். அடுத்து இங்கேருந்து இங்கே இது எவ்வளவு 16 பார்த்தோம். இங்கேருந்து இங்கே இது எவ்வளவு 20. கொஷினில் நம்ம எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி ஹெச்பியோட இடத்துல வரைஞ்சாச்சு. எனக்கு ஏலேருந்து B1 எடுத்து நான் இந்த இடத்துல நான் அப்படி ஆர்க் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆர்க் அடிக்கிறேன். அந்த பாயிண்ட்டு தான் என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா B அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, இதுதான் நம்ம லேஅவுட் டயக்ராமில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, அதுலேயும் இதே மாதிரி தான் ஏலேருந்து அதை இப்படி எடுத்துருப்போம். ஏலேருந்து B1 எடுத்து கீழே பார்க்க ஆர்க் அடித்து அந்த பாயிண்ட் நம்ம பீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இதில் எனக்கு அதர் ப்ரொஜெக்டர் மேலே இருக்குது. ஓகே, இன்னொரு எண்டு வந்து மேலே இருக்குது. அப்படின்னா ஏலேருந்து B1 மெஷர் பண்ணி மேலே பார்க்க நான் அடிச்சேன்னா எனக்கு இன்னொரு எண்டில் தான் வெட்டணும். அப்போ இதுதான், அதாவது லோக்கஸ் ஆஃப் B டேஷ் B வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளே கிடச்சிச்சு. உள்ளே கொடுத்துருந்தாங்க கொஷினில். ஓகே, ஒரு இது மேலே B டேஷ் கிடச்சிட்டு, அது A டேஷ், அடுத்து A கிடச்சி அடுத்து என்ன கிடைக்கணும், B கிடைக்கணும். ஆனால் எனக்கு உள்ளே கிடச்சிது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலேருந்து பியை மெஷர் பண்ணி இங்கே பார்க்க அடிக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு, B கிடச்சிச்சு. எப்போவுமே ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், B டேஷ் விச் ஸ்லைஸ் இன் த சேம் லைன். ஓகே, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து அதை என்ன பண்ணுங்கள், B டேஷ் ஜாயின் பண்ணுங்கள்.
ஓகே. அடுத்து B' என்ன பண்ணுங்கள், இந்த இன்க்ளினேஷனை ஜாயின் பண்ணிங்கன்னா சம் எக்ஸாக்ட்லி சால்வ். ஓகே. அது மாதிரி என்ன பண்ணுவோம், ஏலேருந்து பியும் என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி விடுவோம். அது மாதிரி இங்கே ஏலேருந்து பி ஜாயின் பண்ணிங்கன்னா சம்மை சால்வ் பண்ணுவோம். ஓகே. ஓகே ஒரு நிமிஷம். ஓகே புரியுதா? ஓகே. அடுத்து இதில் வந்து ஒரு 3 டைப் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ட்டில் மித்த உள்ள இதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே.